பிரைஸ் தி லார்ட். நல்ல ஒரு நாளை ஆண்டவர் கொடுத்துக்க நாம் ஸ்தோத்திரம் செய்வோம். இந்த கால நேரத்தில் ஆவியானவர் நம்மோடு பேசுகிற வேத பகுதி எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தி புக் ஆஃப் ஹீப்ரூ சாப்டர் 12 வேர்ட்ஸ் 14. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஆமென். பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை தரிசிக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருந்த நன்மைகளும் நம்முடைய ஆசீர்வாதங்களும் நாம் இழந்து போகிறதுக்கு காரணம், நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் வராததுக்கு காரணம், நம்முடைய ஜெபத்தை கேட்காது இருக்கிறதுக்கு காரணம். ஆமென். என்ன தெரியுமா? நம்முடைய இடத்தில் கர்த்தருக்குள்ளே நாம் நெருங்குவதற்கு தடையாய் நிற்கிற ஆமென் அந்த பரிசுத்தம் இல்லாமல் நாம் தேவனை தரிசிக்க முடியாது. ஆமென். ஆனபடினாலே எந்த இடத்துல குறைவு இருக்கு, அந்த குறைவுகளை அறிக்கையிட்டு ஜெபிச்சு கர்த்தருடைய சமூகத்தில் நம்மளை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் நம்மளுக்காக பெரிய காரியங்களை செய்வார். நல்ல ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். இந்த கால நேரத்தில் என்ன கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை இந்த வேத வசனத்தின்படி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.